விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். முந்தைய ஆட்சி காலங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூட்டைக்கு 40 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய் லஞ்சமாக பெறுவது நடைமுறையாக இருந்து வந்தது. இவ்வரசு அமைந்த பின்னர் அதை களைவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 19/7/2026 அன்று கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் மருவாய் கிராமத்தில் நான் சொல்றேன், உதாரணம் சொல்றேன். கடந்த 19/7/2026 அன்று கடலூர் குறிஞ்சிப்பாடி வட்டம் மருவாய் கிராமத்தில் இயங்கி வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு நான் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட போது விவசாயிகளிடமிருந்து மூட்டைக்கு 50 ரூபாய் வீதம். உணவுத்துறைக்கு கொஞ்சம் இருங்க, நீங்கள் மட்டும் பேசு. யாரா ஒருத்தர் பாருங்க, உட்காருங்க. நீங்கள் மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் மட்டும் ஆய்வு பண்ண சொல்கிறேன். கோவிஷீல்டு மட்டும் மாண்பு உறுப்பினர் கோவிஷீல்டு உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, காலையிலிருந்தும் இதற்கு முன்னதாக நடந்த மானிய கோரிக்கை எல்லாவற்றிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைச்சர்கள் பேசி முடியும் வரை இருந்து சபையினுடைய முழு ஒத்துழைப்புக்கு நாங்கள் நல்கி வருகிறோம். நாடறியும் நீங்களும் அறிவீர்கள். இந்நிலையில் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள், உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் நெல் கொள்முதல் நிலையங்களில் கடந்த ஆட்சியில் 50 ரூபாய், 60 ரூபாய் லஞ்சம் பெறுகிறார்கள் என்று பதிவு செய்திருக்கிறார். மன்னிக்கிறோம், வர்றேன் எடுத்துடலாம் சார். பேசலாம், அப்புறம் என்ன இருக்கு அதுல? ஆக இப்பொழுது அவர் தஞ்சை இல்ல, நான் கான்ட்ரோவர்ஸா சொல்ல பிரதர், கான்ட்ரோவர்ஸா சொல்ல. தஞ்சை மாவட்டத்திற்கு ஆய்வுக்கு வந்தபோது நேரடியாக கேட்கிறார். அப்பொழுதும் நாங்கள் 50 ரூபாய் தருவதாகவும் சொல்லுகிறார்கள். இது ஒளிபரப்பப்பட்டுள்ளது. அப்படி என்றால் எங்கள் ஆட்சி லஞ்சம் என்று பதிவு செய்கிற நீங்கள் உங்கள் பேச்சு இந்த ஆட்சியிலும் 50 ரூபாய் லஞ்சம் பெறுகிறார்கள் நெல் கொள்முதல் நிலையங்களில் என்று ஒத்துக்கொள்ள தயாரா, அல்லது அவர் பேச்சை அவை குறிப்பிட்டு நீக்க தயாரா என்பதை மாண்புமிகு அமைச்சர் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதை களைவதற்கு பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் KN நேரு அவர்கள். தலைவர் அவர்களே, அமைச்சர் ஒரு நிமிஷம். எல்லா உறுப்பினர்களும் சொன்னார் 40 ரூபாய் 50 ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டது கடந்த கால ஆட்சியில் சொன்னார். அவர் நேரடியாக ஆய்வுக்கு சென்ற போது இப்போதும் அங்கு வாங்கப்படுகிறது என்று நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் நீங்கள் பேசும்போது நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் கேளுங்க. அவை குறிப்பிலிருந்து நீக்கணும்னு சொன்னாங்க. அதையும் நீக்க முடியாது, இதையும் நீக்க முடியாது. ஏன்னா மேலே போயிட்டுது. எல்லாரும் மக்களுக்கு போயிட்டாங்க. யார் எங்கே இருந்தாலும் நீங்கள் வாங்கினாலும் மக்களுக்கு தெரியுது. அதை இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. வணக்கம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இது உண்மையான ஒரு நிகழ்வு தான். விவசாயிகள் கிட்ட இருந்து 40 ரூபாய் கொள்முதல் செய்யும் பொழுது வாங்கியது உண்மைதான். நம்ம பூண்டி கலைவாணன் கூட ஒரு பேட்டியிலே சொன்னார். அதை அப்போ பயங்கரமான விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. இப்போ அவருக்கு பதிலுரையில் அதுக்கான தீர்வு என்னன்னு கொடுக்க போறாரு. அதாவது இது எந்த அரசு கொண்டு வந்தது, யாரு செஞ்சாங்க, இவங்க பண்ணாங்களா? ஒரு நிமிஷம் நில்லுங்க. அவரு ஒரு நிமிஷம். அவரு இது அரசியல் மேடை அல்ல, விவசாயிகள். ஒரு நிமிஷம் அண்ணன், சீனியர்களுக்கு தெரியும். விவசாயிகள் இன்னைக்கு தினமும் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை மாண்புமிகு அமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கட்சி வாங்கினாங்க, அது அரசியல் மேடையில் வச்சுக்கலாம். சட்டசபையில மரபு மீறி நாங்க பேசல. அதுக்கு தீர்வு இப்பையும் தொடர்கிறது. அதுக்கு தீர்வு என்ன செய்ய போனுங்கிறத அமைச்சர் சொல்லுவாரு. சமூகநலத்துறை அமைச்சர் அவங்க என்ன சொல்றாங்க? அவை முன்னவர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் லஞ்சம் என்பதை மாற்றி கூடுதலாக பெற்றார் என்று பதிவேட்டில் செய்து கொள்ளலாம். மாண்பு உறுப்பினர்
K.N. நேரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எது பேசினாலும் டைரக்ட் டெலிகாஸ்டில் இருக்கு. நீங்கள் சொன்னது போயிடுச்சு. நீங்கள் அவர் என்ன லெஞ்சன்னு சொன்னார். லெஞ்சம் இல்லை, 50 ரூபா செலவு பண்ணுன்னு சொன்னாங்க. இப்போவும் 50 ரூபா செலவாகுன்னு அவரே சொல்லியிருக்காரு. மாண்புமிகு அமைச்சரே சொல்லியிருக்கார். நீங்கள் சொல்ல வேண்டியது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லும்போது இந்த ரூபாயை அரசு சார்பாக கொடுத்து அவர்களுக்கு நாங்கள் அதை பெறாத அளவுக்கு செய்வோம்னு சொல்லுங்க. நீங்கள் வாங்க அதை வேணா சொல்லாமே தவிர கடந்த கால ஆட்சியில் லஞ்சம் இப்போ லஞ்சம் நீங்களும் தான் 50 ரூபா வாங்கணும்னு நம்ம அமைச்சரே போய் நேரடியாக விசாரிச்சுட்டு வந்திருக்காரு. விவாதத்துக்கு ஒரு முடிவு வச்சோம் இல்லைங்க. இல்லை, முன்னாள் அமைச்சர் OS மணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருந்ததெல்லாம் உண்மை. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பரிகாரம் காண வேண்டும் என்பதற்காக ரொக்கமாக எந்த விவசாயிக்கும் பணம் கொடுப்பதை தடை செய்து நிறுத்தி அவர் அத்தனை விவசாயிகளுக்கும் 1 மூட்டை நெல் போட்டாலும் சரி, அவர் 200 மூட்டை நெல் போட்டாலும் சரி, 1000 மூட்டை நெல் போட்டாலும் சரி, அவர்களுக்கு காசோலை அவங்களுக்கு வழங்கப்பட்டது. வங்கியின் மூலமாக அவருடைய வங்கியிலே வர வைக்கப்பட்டது. ஆக விவசாயிகளுக்கு கையில பணம் கொடுக்கவில்லை கடந்த காலத்தில். இது நான் சொல்லி முடிக்கலையே, நான் பேசி முடிக்கலையே, நான் ஃபைண்டிங்ஸ் வந்துடுறேன். விவசாயிகள் கொண்டு போகிற நெல்லை வண்டியில் இருந்து டிராக்டரில் இருந்து அவர்கள்தான் இறக்குகிறார்கள். அவர்கள்தான் இந்த நெல்லை தூத்துகிறார்கள். அவர்கள்தான் வெயிட்டு போட்டு பிடித்துக் கொள்கிறார்கள். அதற்கு விவசாயிகள் சன்மானமாக அவர்கள் கையில் இருப்பதை கொடுக்கிறார்கள். வீட்டில் இருந்து கொண்டு நீங்க நல்லா பார்க்கணும். வீட்டில் இருந்து பணத்தை மாற்றி, வங்கியில் இருந்து பணத்தை மாற்றி அதற்கு பின்னால் அவர்கள் கொண்டு போய் அவர்களுக்கு உதவியாக, சன்மானமாக, கிப்டாக அவர்கள் இதை கொடுக்கிறார்கள். இதுதான் நடப்பே தவிர இதை லஞ்சம் என்று அமைச்சர் சொல்வதை அவை குறிப்பிடுவது நீக்க வேண்டும். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த கிஃப்ட்னு சொல்றதும் லஞ்சம் தான், தன்மானமும் லஞ்சம் தான். ஒரு பதிவு பண்றேன். விவசாயிகள் சங்கத்தோடைய நாங்க எல்லாரும் 8 பேரும் சந்திச்சோம். அது விளக்குறோம். நாங்க அவங்க சொன்னது என்னன்னா, கொள்முதல் செய்யக்கூடிய இடத்துல நபர்களுடைய அண்ணன் சொன்னாரு, நபர்களுடைய பெயர், விலாசம் இதெல்லாம் வந்து சரியா இல்லைன்னு சொன்னாங்க. அதுல மெயினா ஊராட்சி பிரதிநிதிகளும் கட்சி சார்ந்தவர்கள், யார் அதிகாரம் மிக்கவர்களா இருக்காங்களோ கட்சி சார்ந்தவங்க கொள்முதல் இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அதை வந்து விவசாய சங்கங்கள் எல்லோரும் சொன்னாங்க. அது இந்த அவையில ஒரு கட்சின்னு சொன்னா சில பேர் வந்து ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனை இது. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, அரசியல் தலையீடு கொள்முதல் நிலையங்கள்ல இருக்கு. அந்த கொள்முதல் நிலையங்கள்ல அரசியல் தலையீடாமல் எந்த கட்சி சாருக்கு கூடாது. அது டிவிகேவோ, டிஎம்கேவோ, ஏடிஎம்கேவோ எந்த கட்சியும் இருக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எங்களுடைய முதலமைச்சர் கொள்முதல் நிலையங்கள்ல அரசியல் தலையீடு இல்லாமல் நேர்மையான முறையில் கொள்முதல் நடக்கணும்னு நினைக்கிறோம். இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி 40 ரூபாயும் 50 ரூபாயும் கூடிய சீக்கிரத்தில் இருக்கக்கூடாதுங்கிறத எங்களோட நிலைப்பாடு. அதுக்கான தீர்வை அமைச்சர் சொல்லுவார்.